திமுக உறுப்பினர்கள் வராததால் நெல்லை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, மாதம் நடைபெறும் மாமன்ற கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது திமுக உறுப்பினர்கள் வரவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் என்ன காரணத்திற்காக வரவில்லை? அருணா, அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை 55 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இங்கே திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய சரவணனுக்கும் திமுக மாமன்ற உறுப்பினருக்கும் தொடர்ந்து பல மாதங்களாக மோதல் போக்கு என்பது நிலை வருகிறது. இதன் காரணமாக அவ்வப்போது மாமன்ற கூட்டங்களுக்கு வராமல் புறக்கணிப்பது, மாமன்ற மேயருக்கு எதிராக தொடர்ந்து பேசுவது உள்ளிட்ட பல்வேறு தொடர்ந்து போராட்டங்களை முன்னிறுத்தி வருகிறார்கள். இந்த நிலை இன்று திருநெல்வேலி மாநகராட்சியின் மாமன்ற மாதாந்திர கூட்டம் என்பது நடைபெறும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சரியாக நிர்வாக காரணங்களுக்கெல்லாம் 4:30 மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 4:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த மாமன்ற கூட்டரங்கிற்கு 2 காங்கிரஸ் கட்சி மற்றும் அதிமுகவை சேர்ந்த 4 பேர் மட்டுமே வந்திருந்ததன் காரணமாக போதிய அளவு வருகை பதிவு என்பது இல்லை. அதன் காரணமாக மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாக மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகராட்சியின் மேயராக கூடிய சரவணன் அறிவிப்பிட்டிருக்கார். மேலும் இன்றைய தினம்தான் 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான இந்த பட்ஜெட் தொடர் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பட்ஜெட் தொடர் தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தும் மாமன்ற உறுப்பினர்கள் வருகை என்பது தடுத்து குறைவாக இருக்கிறது. குறிப்பாக நீங்களே பார்க்கலாம். அதாவது 4 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அந்த மாதாந்திர கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நேரத்தில் வந்திருந்தார்கள். தற்போது ஒரு உறுப்பினர் மொத்தம் தற்போது வரை 5 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். திமுக மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. முழுமையாக இந்த மாமன்ற கூட்டத்தை திமுக மாமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்பாகவும் மேயருக்கு எதிராக தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடித்திருந்தார்கள். அவ்வப்போது மோதல் போக்கு ஏற்பட்ட காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு போதிய வருகை பதிவு இல்லாத காரணத்தால் அதனை ரத்து செய்வதாக மேயர் தரப்பு அறிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சரியாக 5 மணிக்கு மேல் இந்த 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 5 மணியை கடந்திருக்கிறது. தற்போது வரை மாமன்ற உறுப்பினர்கள் வருகை என்பது குறைந்த அளவில் இருப்பின் காரணத்தால் இந்த பட்ஜெட் தொடரையும் ரத்து செய்ய வாய்ப்பு இருப்பதாகவே தகவலாக வெளியாகிறது. ஏனென்றால் போதிய மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெற வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. ஆகையால் இந்த பட்ஜெட் தொடர்ந்து ரத்து செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த மாமன்ற உறுப்பினருக்கும் மேயருக்கும் தொடர்ந்து ஏற்படுகிற இந்த மோதல் போக்கின் காரணமாக மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் மற்றும் மாநகராட்சி பகுதி மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தோய்வு ஏற்படுவதாகவே பொதுமக்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முறையாக மாமன்ற கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும், அரசுக்கு தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கையும் பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். அருணா, மேயர் சரவணன் மற்றும் திமுக உறுப்பினர்கள் இடையே நீடிக்கும் மோதல் போக்கின் காரணமாக திமுக உறுப்பினர்கள் யாரும் வரவில்லை என்பதை காட்சிகளில் பார்க்க முடியுது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி மருது.